சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கெல்லாம் இனிய நாளாக இருக்க வேண்டும். இந்த நாளில் 12 ராசினருக்கும் கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த விதமான பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள் என்பது அந்த பகுதியுடைய நோக்கமே. உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்லணும். எதிர்மறையாக இருந்தாலும் அதை சொல்லி உங்களுக்கு விளங்க வைத்து கொஞ்சம் உங்களை எச்சரிக்கைப்படுத்த வேண்டும். யோகமான நாளாக இருந்தாலும் அதையும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் சொல்வது தான் இந்த பகுதியின் நோக்கம். இந்த பகுதிக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள், அதற்காகவே உங்களுக்கு நன்றி. இந்த நாள், இன்றைய நாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31/5/2024, தேய்பிறை அஷ்டமி திதி காலை 8:52 மணி வரை. அதன் பிறகு நவமி திதி, சதயம் நட்சத்திரம் அதிகாலை 4:22 மணி வரை. அதன் பின் பூரட்டாதி நட்சத்திரம். சித்தயோகம் முழுமையும் என்று. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். பொது கரிநாள். சுப நிகழ்ச்சியை தவிர்க்கவும். சூரிய உதயம் காலை 5:52 மணி, அஸ்தமனம் மாலை 6:28 மணி. இந்த நாளில் ஒவ்வொரு ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மேஷ ராசினரான உங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாளாக, ஆதாயமான நாளாக, வருவாயில் உயர்வு காணக்கூடிய நாளாக, அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது. இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். அரசு ரீதியாக மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் விலகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்றே சொல்ல வேண்டும். ரிஷபராசி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது. அதற்கு காரணம் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறும். உற்சாகம் உண்டாகும். மனதில் ஒரு புதிய தெம்பும் தைரியமும் உண்டாகும். வியாபாரம் குறித்த சிந்தனை அதிகரிக்கும். வியாபாரத்தை இன்னும் எப்படி விரிவுபடுத்துவது, இன்னும் எப்படி லாபம் சம்பாதிப்பது என்ற சிந்தனையெல்லாம் மேலோங்கும். வருவாய் பல வகையிலும் வர ஆரம்பிக்கும். ஜென்ம குரு உங்கள் ராசிக்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவருடைய பார்வைகள், 3 பார்வைகளுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக, உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திடக்கூடியதாக இருக்க போகிறது. இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் ஏற்படும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். உடல் நிலை சங்கடங்கள் போகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலையை இன்றைய தினம் உங்களால் காண முடியும். மிதுன ராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லணும். பொதுவாக வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயிக்கிற ராசி மிதுன ராசி. இப்போ போராட்டம்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்து அதில் லாபத்தை பார்ப்பீங்க. இப்போ அரசாங்க வேலைக்கு போகிறீங்க, உத்தியோகம் செஞ்சுட்டு இருக்கீங்க, போகிற இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும். உங்கள் வேலைகள் எல்லாம் சட்டு நடக்கும். எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகும். மேல் அதிகாரி உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார். வியாபாரமாக அதுலேயும் லாபம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்க தொடங்கும். குடும்பத்தில் பெரியவங்களால் ஒரு அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். தெய்வ அருள் என்பது இன்னைக்கு உங்களுக்கு உண்டுங்க. அப்போது நினைத்த காரியங்களை இன்றைய தினம் உங்களால் செய்து கொள்ள முடியும், சாதித்து கொள்ள முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து கூட இன்னைக்கு வாங்க முடியுங்க. வருமானம் வந்து சேரக்கூடிய நாள் இன்னைக்கு. ஒரு புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி, தொழிலை விரிவு செய்கின்ற முயற்சி, ஆதாயமான செயல்களை எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்து கொள்ள முடியும். சின்ன சின்ன தடை வரதான் செய்யும். வந்தாலும் பற்றி கவலைப்படாதீங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா லாபம் காத்துட்டு இருக்கு. அப்போ முயற்சி எந்த அளவிற்கு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு தினம் ஆதாயம் இருக்கு.
கொஞ்சம் உடம்புல சங்கடம் ஏற்பட்டாலும் அது சரியாகிடும். உங்களுக்கு வாழ்க்கை துணை உதவியாக இருப்பாங்க, பிள்ளைகள் உதவியாக இருப்பாங்க, பெரியவர்கள் உதவியாக இருப்பாங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாம் தினம் நிறைவேறும். ஒரு புதிய பணியினை மேற்கொண்டு அந்த பணியிலும் உங்களால் தினம் வெற்றி பெற முடியும், லாபத்தை காண முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்க போதுங்க. கடகராசினருக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? பொதுவாக ரொம்ப சங்கடம் சொல்லணும்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் சங்கடமான நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாளுங்க. உங்கள் ராசிநாதன் தான் சந்திர பகவான், இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடறாரு. அப்போ உங்களுக்கு சங்கடங்கள் இன்றைய தினம், எதிர்பாராத சங்கடங்கள் இன்றைய தினம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன நல்ல பலனே சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. இதையும் சொன்னாதான் உங்களால் மாற்றிக்க முடியும், கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும். சந்திராஷ்டம நாட்கள் வருகின்ற போது புதிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம், யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். ஐயோ போயிட்டு நினைக்காதீங்க, இன்றைக்கு கையெழுத்திட்டால் அதனால் சங்கடம் தான் உண்டாகும். புதிய முயற்சிகள் எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு வேண்டாம். வெளியூர் பயணம் கூட தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணம் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாகனத்தை நீங்கள் ஓட்டாதீங்க. வார்த்தைகளிலும் கவனமாக இருக்கணும், வரவு செலவுகளிலும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தினரை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து இன்றைய தினம் வாழ வேண்டும். ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இன்றைய தினம் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும், அடைய முடியும். பெரிய அளவில் உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் போனாலும் நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கும். மனதில் தெளிவான சிந்தனை இன்றைய தினம் வேண்டும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுங்கள். கிடைப்பதை வைத்து இன்றைய தினம் வாழ பழகுங்கள். மற்றவற்றை நாளை இறைவன் பார்த்துக் கொள்வான். மீண்டும் சந்திப்போம். சிம்மராசி நண்பர்களே, ஒரு அதிர்ஷ்டமான நேரம் வரும்போது வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ என்ன சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், நினைத்ததை கூட சாதிக்க முடியும். உங்களால் முடியவில்லை என்றாலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்வாங்க. ஒருத்தரோட பொறுப்பை ஒப்படைச்சிட்டே வச்சுங்களேன், அவங்க செய்து கொடுப்பாங்க. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. எல்லா வகையான ஆதாயமும் இன்றைக்கு வாழ்க்கை துணையால் உங்களுக்கு உண்டாகும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும், வருமானமும் உயரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் போகும், புதிய பொருட்களுடைய சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாட்டில் பங்கேற்பீங்க. நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனதில் ஒரு உற்சாகம் இருக்கும். குறைவில்லாத நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். எல்லோருமே உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க. எதிர்ப்புகள் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு இல்லை. ஒரு யோகமான நாள் இந்த நாள். சிம்ம ராசினா உங்களுக்கு. கன்னிராசி நண்பர்களே, கவலைப்படாத ராசி கன்னிராசி. எதை பற்றியும் எப்பயும் கவலைப்பட மாட்டீங்க. இன்னைக்கு மட்டும் கவலைப்பட போறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யோகமான நாள். நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் உங்களால். இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு. அப்போ முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி சொல்லுவோம் பாருங்க, அது இன்னைக்கு உங்களுக்குரிய நாள் அது. அப்போ எல்லா விதமான எதிர்ப்புகளையும் இல்லாமல் செய்யக்கூடிய சக்தி இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். நினைச்சதை கூட சாதிக்க முடியும். உங்களுடைய உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து கொள்ள முடியும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இருக்க போகிறது. எதிர்பார்த்த வருமானம் வந்துச்சுன்னா போதும் இல்லையா? அது வழக்கு வெற்றி, எதிர்ப்புகள் இல்லை, வியாபாரத்தில் அதிகபட்சமான லாபம், எல்லா விதமான யோகமான பலன்களும் இன்றைய தினம் கன்னிராசினர் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. துலாம் ராசி நண்பர்களே, முதல்ல தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, எந்த வேலையை செய்ய போகிறோம், அதை எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், எந்த வழியில் போகணும். இன்னைக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். நீங்கள் ஒரு வேலையை திட்டமிடாமல் செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடத்தை சந்திக்க வேண்டிய நிலை கூட ஏற்படும். அதனால் இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா, பிளான் பண்ணுங்க, சரியாக திட்டமிடுங்க.
இதைத்தான் செய்ய போகிறோம், இன்றைக்கி முழுக்க இந்த வேலை மட்டும்தான், வேறு வேலை கிடையாது. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. பொதுவாக உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஆதாயமான நாள் தான். குழப்பம் இல்லாமல் செயல்பட்டால் மட்டும் ஆதாய நாள். நினைத்ததையும் உங்களால் சாதித்து கொள்ள முடியும். எதிர்பார்த்த வருமானத்தையும் அடைய முடியும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்கு. பிள்ளைகளாலும் பெருமை உண்டாகும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், திட்டமிட்டு தெளிவாக செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா எல்லையும் தொட்டவன் நீங்கள். அப்போ அலைச்சலை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு வேலைன்னு வந்துட்டால் அதில் உறுதியாக இருப்பீங்க. இன்னைக்கு 4வது இடத்துல சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஓட்டங்கள் இருக்கும். உடனே எதிர்பார்த்தபடி வேலை நடக்கலையே, முடியலையே என்ற ஒரு எண்ணமும் உருவாகும். ஆனால் தெளிவாக இருங்க, வேலைகள் நிச்சயமாக முடியும். நீங்கள் என்ன வேலையை கையில் எடுக்கிறீங்களோ அந்த வேலை நிச்சயமாக இன்னைக்கு முடியும். ஆதாயமும் கிடைக்கும். ஆனால் அலைச்சல் உண்டாகும். கொஞ்சம் இழுபறி ஏற்பட்ட பிறகு தான் எதிர்பார்த்தது கூட அடைய முடியும். அது எல்லா நிலையிலேயும் பொதுவான தகவலுங்க இது. அப்போது குடும்பத்திற்குள்ளும் தம்பதிகளுக்குள்ளும் யாராக இருந்தாலும் ஒரு இழுபறிக்கு பின் எதிர்பார்த்ததை அடையக்கூடிய நிலை இன்று விருச்சிக ராசிக்கு உண்டு. வருமானமும் உண்டு, வசதியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. இன்னைக்கு தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னன்னா, குரு பகவானின் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கு. எல்லாத்தையும் சிந்திக்காம எதையும் செய்ய மாட்டீங்க. நினைச்ச வேலையை செய்து முடிப்பதில் ரொம்ப சாமர்த்தியசாலியாகவும் இருப்பீங்க. தனுசு ராசி இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்காரு. அப்போ முயற்சிகளை பற்றி கேட்க வேணும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி, இறங்குகின்ற வேலைகளில் எல்லாம் வெற்றி, நினைப்பதெல்லாம் வெற்றி என்ற நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. நீ உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் செய்து வந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்றைய தினம் எல்லாமே வெற்றியாகிடக்கூடிய நிலை, வருமானம் அதிகரித்திடக்கூடிய நிலை, வசதி தோன்றிடக்கூடிய நிலை, யோகமான நிலை என்பது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது. உற்சாகமாக செயல்படுவீர்கள். நினைத்ததை இன்றைய தினம் சாதிப்பீங்க. மகர ராசிக்காரர்களே, பணவரவு மட்டும்தான் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கு. எப்படி சம்பாதிக்கிறது, என்ன வழி? இப்போ நேரமும் உங்களுக்கு நீ சாதகமாக இருக்குங்க. இன்னைக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான், குருவுடைய பார்வை, 3ஆம் இடத்துல ராகு, எல்லா கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிப்பதற்கு பண வரவுக்கு குறைவாக இருக்கும். நிறையவே வரவு இன்னைக்கு இருக்கு. எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். காரியங்களில் வெற்றி உண்டாகும். குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு புதிய பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்குவது, செய்து வருகின்ற தொழிலை விரிவு செய்வது, வெளியூரில் கிளையை உண்டாக்குவது போன்ற எண்ணமெல்லாம் உண்டாகும். நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வேலைகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்றைய தினம் லாபம் ஏற்படும். கும்பராசி நண்பர்களே, பொதுவாக குறைவில்லாத ராசி கும்பராசி. நிறைவினை எட்டிடக்கூடிய, நிறைவாக வாழ்ந்திடக்கூடிய, வெளித்தோட்டத்திற்கு கௌரவமாக வாழ்ந்திடக்கூடியவர்கள் கும்பராசி பிரதான். நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். மணக்காரகன் சந்திர பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். இப்போ வரவிற்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, எதற்குமே இன்றைய தினம் உங்களுக்கு குறைவு இருக்காது. வெள்ளிக்கிழமை நாள், அப்போ அம்மனுடைய அருளும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் செய்து கொள்ள முடியும். எதிர்பார்த்த வருமானத்தை இன்றைய தினம் உங்களால் அடைய முடியும். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எல்லா விதத்திலும் இந்த தினம் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தான் சொல்லணும். மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்கும். செலவு இருந்தாலும் ஆதாயம் இருக்கும். சின்ன மீனை போட்டால் தாங்க பெரிய மீன் எடுக்க முடியும். இல்லை சின்ன முதலீடு செஞ்சால் தானே பெரிய வருமானத்தை பார்க்க முடியும். அப்போது ஆதாயத்திற்காக இன்றைய தினம் செலவு செய்வீங்க, ஒரு முதலீடு செய்வீங்க.
முயற்சிகளில் காசை போடுவீங்க. ஆதாயத்திற்காக சில பேர் பார்த்தீங்கன்னா புதிய இடம் வாங்குறது கூட அட்வான்ஸ் கொடுப்பீங்க சாயங்காலத்தில். இன்னைக்கு எல்லா விதத்திலும் வருமானம் வரக்கூடிய, வருமானத்தை செலவு செய்திடக்கூடிய, செலவு செய்து லாபம் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் மீனராசினர்கள் இருக்கப் போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தோஷமான நாளாகவும் இன்றைய தினம் மீனராசினருக்கு இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மீண்டும் நாளை சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.